Hello friends, welcome back to our channel Aari World. இந்த வீடியோவில் நம்ம ஒரு அழகான ஆரி ஸ்லீவ் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு சப்ஸ்கிரைபர் ஆரி ட்ரீ டிசைன் போட சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த டிசைனை தான் நான் இந்த ஸ்லீவ் ஒர்க்குக்கு பண்ணியிருக்கேன். இப்போது இந்த டிசைனை நம்ம கிளாத்தில் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒர்க் பண்ண போகிற அந்த ட்ரீ டிசைனை நான் ட்ரேசிங் பேப்பரில் இந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ப்ளவுஸோட சென்டர் பாயிண்ட் இந்த மாதிரி நோட் பண்ணிவிட்டு அதுக்கு நேராக நம்ம பண்ணியிருக்க இந்த ட்ரீ டிசைன் வர மாதிரி இந்த மாதிரி ட்ரேசிங் பேப்பரை வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் இந்த மாதிரி ஒரு கார்பன் ஷீட் எடுத்து அந்த ட்ரேசிங் பேப்பருக்கு அடியில் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கார்பன் ஷீட்டை வச்சுட்டு கரெக்டாக நம்ம சென்டர் பாயிண்ட் நோட் பண்ணோம் இல்லை ஸ்லீவில், அதுக்கு நேராக அந்த டிசைன் கரெக்டாக வருதான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ட்ரேசிங் பேப்பரை கொஞ்சம் தள்ளி வச்சு ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட்டில் ப்ளவுஸ் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அது சென்டரில் வராமல் கொஞ்சம் தள்ளி தான் வரும். ஸோ அது பார்க்க நீட்டாக கரெக்டாக இருக்காது. இப்போது அந்த ட்ரேசிங் பேப்பர் அண்டு கார்பன் ஷீட் விலகாமல் இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி முட்டுப்பின் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி அங்கங்கேயா குத்தி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு அந்த பேப்பர் அங்கங்கே மூவ் ஆகாமல் கரெக்டாக இருக்கும். இப்போது இதே மாதிரி மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா கொடி டிசைன் அண்ட் எல்லாத்தையுமே நம்ம ட்ரா பண்ணி எடுத்துகிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த ட்ரீ டிசைனை ஃபுல்லாகவே நம்ம ட்ரேஸ் பண்ணி இந்த கிளாத்தில் எடுத்தாச்சு. இனி இந்த டிசைனுக்கு நம்ம என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். இப்போது ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த ட்ரீயில் இந்த ஸ்டெம் மாதிரி வரக்கூடிய டிசைன் அண்ட் கீழே எல்லாமே நான் இந்த சுகர் பீட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் பீட்ஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நார்மல் சீம் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். நீடில் நம்பர் நான் டுலிப்பில் நம்பர் 24 எடுத்திருக்கேன். இந்த மாதிரி டிசைனில் கர்வு மாதிரி எல்லாம் வரும்போது சுகர் பீட் 2 இல்லைனா 1 வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் ஸ்டிச் பண்ணும்போது கேப் இல்லாமல் கொஞ்சம் டைட்டாகவே வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக நம்ம பண்ணக்கூடிய டிசைனோட அவுட்லைன் கரெக்டாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போது இதே மாதிரி மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா கொடி டிசைன்லேயுமே சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த ட்ரீக்கு ஃபுல்லாகவே நம்ம சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம். இனி நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி சர்தோசி எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ண சர்தோசியை இந்த டிசைனுக்கு மேலே இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி இந்த எல்லா டிசைன்லேயுமே நாம் இந்த சர்தோசி வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இனி நெக்ஸ்ட் அதுக்கு மேலே நான் இந்த சுகர் பீட் அண்ட் இந்த பியர் பீடு யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இதோட எண்டில் நான் எண்ட் நாட் போடாமல் சிங்கிள் பீட் மெத்தடில் எண்ட் நாட் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போது இதே மாதிரி எல்லாத்துலேயுமே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இனி நெக்ஸ்ட்டு இந்த குட்டி குட்டி லீஃப் மாதிரி நான் ட்ரா பண்ணியிருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
அதுக்கு ஃபஸ்ட்டு நான் அந்த இடத்துல இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த பிங்க் கலர் ஃபிட்டிங் ஸ்டோனை வந்து ஸ்டிக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போது இந்த ஃபிட்டிங் ஸ்டோன் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதை சுற்றி நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த சரி த்ரெட் யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுத்து எடுத்துக்க போகிறேன். இதுக்கு நான் டுலிப் நம்பர் 14 வந்து எடுத்திருக்கேன். நான் வந்து பீட் ஒர்க்குக்கு வந்து நம்பர் 24ம் இந்த மாதிரி த்ரெட் ஒர்க்கு சரிவு த்ரெட்டுக்கு எல்லாமே நான் வந்து நம்பர் 14 நீடில் தான் எடுத்துப்பேன். உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டாக இருக்கோ நீங்கள் அந்த நீடில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போது எல்லா ஃபிட்டிங் ஸ்டோன் சுற்றியும் இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்து முடிச்சாச்சு. இனி இந்த கொடி டிசைன் மாதிரி நம்ம ட்ரா பண்ணியிருக்கக்கூடிய எண்டில் நான் வந்து இந்த சின்ன ரவுண்டு கிளிப் ஸ்டோனை வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இனி இந்த இடையில இருக்கக்கூடிய இந்த கேப்பில் எல்லாமே நான் வந்து இந்த சுகர் பீட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த சுகர் பீட் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு எண்டில் வந்து நான் வந்து எண்ட் நாட் போடாமல் சிங்கிள் பீட் மெத்தடில் வந்து நாட் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நாட் போட்டு ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க முடியும் அண்ட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து நான் இந்த கட் பீட் யூஸ் பண்ணி உள்ளாடி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி கர்வு மாதிரி வளைஞ்சு வர இடத்துல எல்லாமே நீங்கள் வந்து ஒரு 1 இல்லைன்னா 2 பீட்ஸ் வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஃபுல்லாகவே நம்ம இந்த ட்ரீ டிசைன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுதான் இந்த டிசைனோட ஃபைனல் லுக். இந்த டிசைனை வந்து நீங்கள் ஸ்லீவில் மட்டும் இல்லாமல் குர்த்தியோட ஃப்ரண்டில் ஸ்டிச் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த பட்டு பாவாடைக்கு ஃப்ரண்டில் எல்லாம் இந்த மாதிரி டிசைன் போட்டிங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த நேரியல் சாரியெல்லாம் நம்ம கட்டும்போது அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இந்த டிசைன் வச்ச ப்ளவுஸ் எல்லாம் போடும்போது பார்க்க சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவில் பார்த்த ஸ்லீவ் டிசைன் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக்கை கமெண்டில் மறக்காமல் எழுதுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.